அங்கிள், இதுதான் கல்யாண இன்விடேஷன். ஒவ்வொன்றும் 2000 ரூபாய். சொன்னவள் சுனிதா. 28 வயது. கோட்டீஸ்வரரின் ஒரே மகள். நாங்கள் இருந்தது அரண்மனை போன்ற அவள் வீட்டில். இந்த 2 பீரோவில் இருக்கிற புடவை, சுடிதார் எல்லாம் எனக்கு தான். இது முகூர்த்த புடவை, 30 லட்சம் ரூபாய். இது போக நூற்றுக்கணக்கான ட்ரெஸ். இதெல்லாம் நகை. தங்கம் மட்டுமே 100 கிலோ, 3 கோடி வைரங்கள். இவள் ஏன் இதையெல்லாம் என்னிடம் காட்டிக் கொண்டிருக்கிறாள்? விரைவிலேயே காரணம் தெரிந்தது. வெறுப்பாயிருக்கு அங்கிள். ஏழை பொண்ணாய் பிறந்திருக்கலாம்னு தோணுது. இந்த ஆடம்பரமும் பகட்டும் கொஞ்சம் கூட பிடிக்கல. புடவை நகையெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? சரியா சொல்ல முடியல அங்கிள். அவங்க அப்பாவோட பெரிய பணக்காரங்களாம். வசதியான வாழ்க்கை. ஆனால் அதுவும் தங்க கூண்டாதான் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடிலாம்னு தோணுது. தற்கொலை பண்ணிக்கவும் தோணுது. சுனிதா எதற்கோ உள்ள போனதும் விளக்கும் ஆட்டுடன் ஒரு வேலைக்காரி வந்தாள். என்னை பார்த்து சிரித்தாள். உன் மனதிற்கு தோன்றுவதை சொல்லு. உன் வார்த்தைகள் பூகம்பத்தையே உண்டாக்கப் போகின்றன. பச்சை புடவைக்காரியை வணங்கினேன். சில நிமிடங்கள் கழித்து மலர்ந்த முகத்துடன் சுனிதா வந்தாள். ஏதோ பேச வந்தவளை தடுத்து நிறுத்தினேன். கல்யாண வேலை இருக்கட்டும், முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பாருமா. என்ன உளறீங்க அங்கிள்? உங்கள் தலையை நல்லா ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க. சுனிதா அதிர்ச்சியில் உறைந்தாள். நான் சைகையில் விடை பெற்று கிளம்பினேன். 10 நாள் கழித்து அலைபேசி ஒலித்தது. நான் நடராஜன், சுனிதாவோட அப்பா. அவளுக்கு மூளையில் கட்டி இருக்கான். கேன்சர்னு சந்தேகப்படுறாங்க. முடிவு ராத்திரி தான் தெரியும். அப்போ நீங்கள் இங்கே இருக்கணும். என்ன நடக்குது என்று புரியலை. என்றாலும் அழைப்பை ஏற்றேன். மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் என்னை வரவேற்றாள். சுனிதாவின் தந்தையிடம் பேசு, அனுதாபம் காட்டாதே, ஆத்திரத்தை கொட்டு. பச்சை புடவைக்காரி மறைந்தவுடன் நடராஜன் வந்தார். முடிவு தப்பாக இருந்துச்சுன்னா நானும் செத்துருவேன். நல்லா சாகுங்க. ஆனால் அதுக்கு முன்பு சுனிதா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க. எதை சொல்லணும்? சுனிதா உங்கள் மக இல்லை. உங்களுக்கு பிறந்த மகளை என்ன செஞ்சீங்கன்னு சுனிதா கிட்ட சொல்லுங்க. உண்மை தெரிஞ்சா அவள் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த சமயத்தில் அவளுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி. அவளுக்கு வந்த வியாதிக்கு அதிர்ச்சி வைத்தியம் தான் செய்ய முடியும். நீங்களும் வாங்க. உங்கள் மனைவியையும் கூப்பிடுங்க. என்னையும் பார்த்து சுனிதா பலவீனமாக சிரித்தாள். அங்கிருந்த நர்ஸை வெளியே போகச் சொன்னாள். தயங்கி தயங்கி அழுதபடியே நடராஜனும் அவர் மனைவியும் சொன்னதன் சாரம் இதுதான். திருமணமான ஒரே வருடத்தில் ஒரு மகள் பிறந்தாள். குழந்தைக்கு 1.5 வயது போது. அதற்கு ஆட்டிசம் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குழந்தையின் வளர்ச்சி இயற்கையாக இருக்காது. இயல்பாக பேச முடியாது. மற்றவர்களுடன் உறவாட முடியாது என தொடர்ந்தும் குறுக்கு வழியில் யோசித்தார் நடராஜன். குழந்தையை யாரிடமோ கொடுத்து வளர்க்க சொல்லிவிட்டு அதே வயதுடைய இன்னொரு குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். அப்படி வந்தவள் தான் சுனிதா. அப்பா என அலறினார் சுனிதா. நான் அவள் நெற்றியில் அன்புடன் கை வைத்தேன். அவள் மயங்கி விட்டாள். சத்தம் கேட்டு நர்ஸ் வந்தாள். ஒரு டாக்டர் பட்டாளமே கூடிவிட்டது. தொய்வான நடையுடன் நான் வெளியேறினேன். மருத்துவமனை வாசலில் வழிமறித்தால் பச்சை புடவைக்காரி. பயப்படாதே, என் கதையெல்லாம் சுபமாக தான் முடியும். சுனிதாவின் கதையைப் போல் சோகமாக முடிந்தால் கதை இன்னும் முடியவில்லை, தொடரும் என்று பொருள். அடுத்து நடப்பதை பார். காட்சி விரிந்தபோது சுனிதா மயக்கம் தெளிந்திருந்தாள். பயாப்சி முடிவுகள் வந்துவிட்டன. அவள் மூளையில் இருந்த கட்டி புற்றுநோய் இல்லை என சொல்லிவிட்டார்கள். அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்தார்கள். சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. சுனிதா வேகமாக தேறி வந்தாள். புற்றுநோய் அறுவை சிகிச்சை என கேள்விப்பட்ட மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை நிறுத்தினர். அந்த மட்டில் மகள் பிழைத்து கொண்டாலே என நடராஜன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஒரு நாள் சுனிதா தன் தந்தையின் கையை பிடித்தபடி சொன்னாள், என்னைக்கும் எனக்கு நீங்கள் தான் அப்பா அம்மா. நான் செத்து பேச்சிருக்கேன். ஒரு வரம் கேட்டால் தருவீங்களாப்பா? கண்ணீர் மல்க தலையசைத்தார் நடராஜன். உங்களுக்கு பிறந்த அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரப்போகிறேன். எங்கேயோ குப்பை மேட்டில் பிறந்தவ செல்வ செழிப்பா வாங்கும்போது அதுக்கு உரிமை உள்ளவை ஏன் கஷ்டப்படணும்? ஆட்டிசம் நோய் வந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க ஒரு பெரிய அமைப்பை ஆரம்பிக்க போகிறேன். என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுக்காக வச்சிருந்த பணம் தான் அந்த அமைப்போட மூலதனம். ஆட்டிசம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறேன். இனிமே எந்த பெற்றோரும் ஆட்டிசம் காரணம் காட்டி குழந்தைகளை அனாதையாக கூடாதுப்பா. நடராஜன் சுனிதாவின் கையில் முகம் புதைத்து அழுதார். இது நீ எங்களுக்கு கொடுக்குற வரம் தாயி. இதுவரை நாங்கள் பெத்த மகளை நினச்சிக்கிட்டு பாசத்தோடு கொட்டி வளர்த்தோம்.
ஆனால் அது தப்புன்னு இப்போதான்ப்பா தெரியுது. நீங்கள் எங்களை பெத்த ஆத்தா, இந்த உலகத்துக்கு தாயான பச்சை புடவைக்காரி. அவன் மனசில் தான் இப்படி ஒரு கருணை இருக்குமா? நான் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான சொத்துக்களை உன் காலடியில் கொட்டுறோம். தாயி, நீ என்ன செய்யணுமோ செஞ்சிக்கோ. பச்சை புடவைக்காரியின் கால்களில் விழுந்தேன். சுனிதா அபரிதமான செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அவள் கர்ம கணக்கு. அதே சமயம் மானுட இனத்தின் மீது அன்பை பொய்யும் ஒரு வாக்கே வேண்டும் என என்னிடம் சென்ற பிறவி முடியும் போது வரம் கேட்டாள். கர்ம கணக்கின்படி அளப்பரிய செல்வத்தில் திளைக்க வைத்து உரிய காலம் வந்ததும் அதில் சலிப்பை உண்டாக்கி பின் நோயை தந்து அவள் வாழ்வின் நோக்கத்தை தெளிவு காட்டினேன். அவளை நான் பார்த்து கொள்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் சொல், உன் வாழ்வின் நோக்கம் என்னவென்று உணர்த்தட்டுமா? அன்னையின் முகத்தில் குறும் சிரிப்பு. எனக்கு ஏற்கனவே தெரிந்ததை நீங்கள் ஏன் உணர்த்த வேண்டும்? என்ன அகம்பாவம் இல்லை தாயே, அடிமைத்தனம். என் வாழ்வின் நோக்கம் காலமெல்லாம் ஒரு கோலக்கிளியின் கொத்தடிமையாக இருப்பதுதான். கவிதை புனைவதோ கைப்பறையை கழுவதோ உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது ஒன்றே என் வாழ்வின் நோக்கம். காவியம் புனைவதோ ஆவியாய் அலைவதோ நீங்கள் விரும்புவதை செய்வதுதான் இந்த அடிமையின் மொத்த வாழ்க்கையும். பெரிய நோக்கத்தை பற்றி பேச வந்து விட்டீர்கள். என்னை அழவிட்டு மறைந்தால் அகிலாண்டேஸ்வரி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.